ஹாய், நான் எப்போதுமே கிச்சனில் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் மார்னிங் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பார்க்கும்போதே அப்பா இன்றைக்கி நமக்கு எந்த வேலையும் இல்லை ஓரளவு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். அப்புறம் பாத்திரம் வந்துட்டு என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால சரி அதையும் கழுவிடலாம் அப்படின்னு அதையும் கழுவி வச்சுட்டேன். பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்படி கழுவ மாட்டேன். மார்னிங் தான் கழுவுவேன். இன்றைக்கி கம்மியாக இருக்கவும் சரின்னு கழுவிட்டேன். கழுவி எல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் மட்டும் கழுவுனா அப்படியே விட மாட்டேன். சிங்கில் இருக்கிற அந்த மொத்தத்தையும் கழுவி விட்டால் தான் பாய்ச்சம் அந்த மாதிரி எதுவும் பள்ளியும் ஆயாது. அதனால் சிங்கு இங்கே எல்லாத்தையும் மேலேருந்து எல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டுடுவேன். நல்லா கழுவி விட்டுட்டு தான் போய் அப்புறம் இவங்க சாப்பாடு கொண்டுட்டு போகல. சரி அவங்களுக்காக நைட்டு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக சாதம் பொங்க ஆரம்பிச்சிட்டேன். சாதம் பொங்கிட்டு வீட்டில் கொஞ்சம் ரசமும் மீல் மேக்கர் வறுவலும் இருந்தது. சரி அதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சாப்பாடு வடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ராஜ்மா இருந்தது. ராஜ்மான்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு காராமணி நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு ரொம்ப நாள் அதுக்கு பேர் தெரியாமலே இருந்தது. இது ராஜ்மா கிடையாது, காராமணி. அப்புறம் இதை வந்துட்டு நானே போட்டு வச்சுருந்தேன். மார்னிங் குழம்பு வச்சுக்கலான்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.